எரேமியாவும் சிதேக்கியாவும். பின்பு சிதேக்கியா ராஜா அவனை அழைத்தனுப்பி, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா அவனை தன் வீட்டிலே ரகசியமாய் கேட்டான். அதற்கு எரேமியா, உண்டு, பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர் என்று சொன்னான். பின்னும் எரேமியா சிதேக்கியா ராஜாவை நோக்கி, நீங்கள் என்னை காவல் வீட்டிலே அடைப்பதற்கு நான் உமக்கும் உம்முடைய ஊழியக்காரருக்கும் இந்த ஜனத்துக்கும் விரோதமாக என்ன குற்றம் செய்தேன்? பாபிலோன் ராஜா உங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் விரோதமாக வருவதில்லை என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன உங்களுடைய தீர்க்கதரிசிகள் எங்கே? இப்போதும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்துக்கு தயவுசெய்து என்னை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டிற்கு திரும்ப அனுப்ப வேண்டாம். அனுப்பினால் நான் அங்கே செத்துப்போவேன் என்றான். அப்பொழுது எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலே காக்கவும், நகரத்திலே அப்பம் இருக்குமட்டும் அப்பம் சுடுகிறவர்களின் வீதியிலே தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கிக் கொடுக்கவும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலே இருந்தான். எரேமியா காவற்கூடத்தின் நிலவரைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிதேக்கியா ராஜா எரேமியாவுக்கு ஆள் அனுப்பி அவரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வருகிறார். ராஜா எரேமியாவிடம் பட்சமாய் நடந்து கொள்கிறார். கல்தையர்கள் எருசலேமை விட்டு நீங்கி போன பின்பு சிதேக்கியா எரேமியாவை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. கல்தையர்கள் யூதா தேசத்தை விட்டு நீங்கி போனவுடன் தனக்கு வந்த ஆபத்து எல்லாம் நீங்கி போயிற்று என்று சிதேக்கியா நினைத்தான். ஆனால் கல்தையர்கள் மறுபடியும் திரும்பி வந்து எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போடுகிறார்கள். யூதா தேசத்தை மறுபடியும் ஆபத்து சூழ்ந்து கொள்கிறது. சிதேக்கியாவின் நம்பிக்கை வீணாய் போயிற்று. தன்னுடைய குழப்பத்திற்கு மத்தியில் சிதேக்கியா எரேமியாவை தேடி கண்டுபிடிக்கிறான். சிதேக்கியா ராஜா எரேமியாவை அழைத்து அனுப்பி, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று தன் வீட்டிலே ரகசியமாய் கேட்கிறான். அதற்கு எரேமியா, உண்டு, பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர் என்று சிதேக்கியாவுக்கு பதில் சொல்கிறார். சிதேக்கியா இதுவரையிலும் எரேமியாவை மதிக்கவில்லை. இப்போதோ எரேமியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக பாவித்து அவரோடு பேசுகிறார். தன்னுடைய வீட்டிலே ரகசியமான இடத்தில் சிதேக்கியா எரேமியாவோடு கலந்து பேசுகிறார். தன்னுடைய அரண்மனையின் வேலைக்காரரோ அல்லது யூதா தேசத்தின் பிரபுக்களோ அல்லது யூதா ஜனங்களோ தன்னை எரேமியா தீர்க்கதரிசியோடு ஒன்றாய் சேர்ந்து பார்த்துவிடக்கூடாது என்று சிதேக்கியா கவனமாய் இருக்கிறான். எரேமியாவோடு கூட இருப்பதற்கு சிதேக்கியா வெட்கப்படுகிறான். சிதேக்கியா எரேமியாவை தன் வீட்டில் ரகசியமாய் கூப்பிட்டு, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று கேட்கிறான். சிதேக்கியா கேட்கும் இந்த வாக்கியத்திற்கு கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆறுதலான வார்த்தை எதுவும் உண்டா என்பது பொருள். கல்தையர்கள் மறுபடியுமாய் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து நகரத்தை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே எருசலேமை விட்டு நீங்கி போனது போல மறுபடியும் நீங்கி போவார்களா என்று தெரிந்து கொள்ள சிதேக்கியா விரும்புகிறான். எரேமியாவின் உயிரும் ஆறுதலும் சிதேக்கியாவின் கையில் இருக்கிறது. சிதேக்கியாவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னால் சிதேக்கியா எரேமியாவின் மீது பிரியமாய் இருப்பான். சிதேக்கியா எரேமியாவுக்கு சில சலுகைகளை காண்பிப்பான். சிதேக்கியாவின் உதவியை பெற்றுக்கொள்ள எரேமியாவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எரேமியாவோ கர்த்தர் சொன்னதை மாத்திரமே சொல்ல விரும்புகிறார். எரேமியா சிதேக்கியாவிடம் உண்டு என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறார். கர்த்தரால் உமக்கு ஒரு வார்த்தை உண்டு என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார். நீர் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர் என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக பேசுகிறார். இது சிதேக்கியாவுக்கு ஆறுதலான வார்த்தை அல்ல. எரேமியா இந்த வார்த்தையை சொல்லுவதனால் அவருக்கு சிதேக்கியாவிடமிருந்து ஒரு அனுகூலமும் உண்டாகாது. ஆனாலும் எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே சொல்லிவிடுகிறார். எரேமியா தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் கலந்து ஆலோசனை செய்திருந்தால் எரேமியா சொன்ன வார்த்தைகள் வித்தியாசமாக இருந்திருக்கும். அவர் சிதேக்கியா ராஜாவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இருந்திருப்பார். ஆனால் எரேமியாவோ தன்னுடைய மாம்சத்தை கலந்து ஆலோசனை செய்யாமல் பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனையை மாத்திரமே கேட்கிறார். எரேமியாவுக்கு மனுஷருடைய உதவியை விட கர்த்தருடைய உதவியே பெரியதாய் தெரிகிறது. யூதாவின் ராஜாவுக்கு உண்மையாய் இருப்பதற்கு பதிலாக
ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்று எரேமியா தீர்மானிக்கிறார். எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சிதேக்கியாவுக்கு சொல்லும்போது தேசத்திலே பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றியும் பேசுகிறார். பாபிலோன் ராஜா யூதா தேசத்திற்கு விரோதமாக வருவதில்லை என்று கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் சித்திக்கவில்லை. கல்தையர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் பொய்யாயிற்று. எரேமியா சிதேக்கியாவிடம், பாபிலோன் ராஜா உங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் விரோதமாக வருவதில்லை என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன உங்களுடைய தீர்க்கதரிசிகள் எங்கே என்று கேட்கிறார். எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சிதேக்கியாவுக்கு சொல்லும்போது தன்னுடைய நலத்தை பற்றியும் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் இப்போது காவற்கடங்கிலே அடைக்கப்பட்டிருக்கிற சாதாரண கைதியாகவும் இருக்கிறார். அவருக்கு ராஜாவின் உதவி தேவைப்படுகிறது. இப்போதும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்துக்கு தயை செய்து என்னை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டிற்கு திரும்ப அனுப்ப வேண்டாம். அனுப்பினால் நான் அங்கே செத்துப்போவேன் என்று எரேமியா சிதேக்கியா ராஜாவினிடத்தில் முறையிடுகிறார். எரேமியாவின் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அவருடைய ஜீவனுக்கு மோசம் வந்திருக்கிறது. அவர் காவற்கடங்கிலே அநேக நாள் இருக்கிறார். இன்னும் சில நாட்கள் அங்கே இருந்தால் எரேமியா அங்கேயே செத்து போவார். எரேமியா தன்னுடைய நிலைமையை பற்றி சிதேக்கியா ராஜாவிடம் சொல்லும்போது அவர் பிரபுக்கள் மீது ஒரு குற்றமும் சொல்லவில்லை. ராஜா தனக்கு உதவி செய்யுமாறு மாத்திரமே கேட்கிறார். சிங்கம் கூட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அது தன்னுடைய உண்மை நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை காட்டில் சுதந்திரமாக திரியும் சிங்கமாக பாவித்து கூண்டுக்குள் குதித்து திரியக்கூடாது. கூண்டில் இருக்கும் சிங்கத்திற்கும் மற்றொரு கூண்டில் இருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் வித்தியாசம் இல்லை. எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் இப்போது காவற்கடங்கில் அடைக்கப்பட்டிருக்கிற கைதியாகவே இருக்கிறார். எரேமியா தன்னுடைய உண்மையான சூழ்நிலையை அறிந்து ராஜாவினிடத்தில் உதவி கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சிதேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வந்தது. இது எரேமியாவின் வார்த்தை அல்ல. எரேமியா சொன்ன வார்த்தையை கேட்டு சிதேக்கியா ராஜா அவர் மீது கோபப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ராஜா தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எரேமியா சிதேக்கியா ராஜாவினிடத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். சிதேக்கியா ராஜா எரேமியாவின் விண்ணப்பத்தை கருணையோடு பரிசீலிக்கிறார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு உதவி செய்ய முன் வருகிறார். எரேமியா இப்போது யோனத்தானுடைய வீட்டில் உள்ள காவற்கடங்கின் நிலவரைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிதேக்கியா அவரை அங்கிருந்து விடுவித்து காவற்சாலையின் முற்றத்திலே போடுமாறு சொல்லுகிறார். நிலவரையில் காற்றே இல்லாமல் அடைக்கப்பட்டிருப்பதை விட காவற்சாலையின் முற்றத்திலே காற்றோட்டமாய் இருப்பது எரேமியாவுக்கு உதவியாய் இருக்கிறது. எருசலேம் நகரத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. அப்பம் சுடுகிறவர்கள் நகரத்தின் வீதியிலே ஜனங்களுக்கு தேவையான அப்பங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சுடுகிறார்கள். எரேமியாவுக்கு தினமும் ஒரு அப்பத்தை வாங்கி கொடுக்குமாறு சிதேக்கியா ராஜா கட்டளையிடுகிறார். சிதேக்கியா எரேமியாவுக்கு இவ்வளவு உதவி செய்கிறார். ஆனாலும் எரேமியாவை காவற்சாலையில் இருந்து விடுவிக்க சிதேக்கியாவுக்கு தைரியமில்லை. அவர் யூதாவின் மனுஷருக்கும் பிரபுக்களுக்கும் பயப்படுகிறார். எரேமியாவை விடுதலை பண்ணிவிட்டால் அவர்கள் எல்லோரும் தன் மீது கோபமாக இருப்பார்கள் என்று பயந்து சிதேக்கியா எரேமியாவை விடுவிக்கவில்லை. ஆனாலும் சிதேக்கியா எரேமியாவுக்கு ஒரு சில உதவிகளை செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அங்கே அவர்களுக்கு கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கும். நாம் சிறைச்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் அங்கேயும் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை ஒருபோதும் கைவிடுகிறதும் இல்லை. எரேமியாவை யோனத்தானுடைய வீட்டில் காவல்படுத்திய செய்தியை சிதேக்கியா ராஜா கேள்விப்படுகிறான். காவற்கடங்கிலிருந்து எரேமியாவை தன்னிடத்திற்கு அழைத்து வருவதற்கு ஆட்களை அனுப்புகிறான். எரேமியாவை ராஜாவின் அரண்மனைக்கு ரகசியமாக அழைத்து வந்தார்கள். சிதேக்கியா ராஜா எரேமியாவிடம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து விசாரிக்கிறான். எரேமியா சிதேக்கியா ராஜாவிடம் தன்னுடைய ஜீவனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். எரேமியாவின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. யோனத்தானுடைய வீட்டு சிறைக்கூடத்தில் இருந்து நகரத்தின் காவற்சாலையின் முற்றத்தில் எரேமியாவை காவல்படுத்துவதற்கு சிதேக்கியா ராஜா அனுமதி கொடுக்கிறான். எரேமியாவின் சிறைச்சாலை அனுபவங்கள்.
தவறான குற்றச்சாட்டுகளின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டார். யோனத்தானுடைய சிறைக்கூடத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு காவற்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டார். தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்த துறவிலே எரேமியாவை இறக்கிவிட்டார்கள். இந்த துறவில் இருந்து விடுவிக்கப்பட்டார். நேபுகாத் நேச்சார் எரேமியாவை விலங்கிடப்பட்டு சிறை கைதியாக பிடித்துச் சென்றான். ராமாவிலே எரேமியாவின் கைகளில் இடப்பட்ட விலங்குகள் நீக்கி போடப்படுகிறது.